இந்த காகிதமத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 20 வருஷமாக ரசிக மன்றம் அந்த காலத்துலேருந்து சரி, எங்களுடைய கட்சி ஆரம்பிச்சதும் சரி, நான் 12 வருஷமாக இந்த பெரிய மசூதிக்கு நான் வந்து போயின்னு இருக்கான்னு அந்த உரிமையில் வந்து என்னுடைய இங்கே இருக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் என்ற முறையில் என்னை வந்து அழைத்தார்கள் என்று ஓட்டு கேட்க எங்களுடைய வேட்பாளரும் வந்திருக்கான்னு இன்று எல்லா இஸ்லாமியர்களும் ஓட்டு கேட்டிருக்கோம். நாங்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த முறை கேப்டன் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்களே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு உரிய உதவிகள் அனைத்தும் பண்ணி தருவார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து எல்லா கட்சியும் நிற்கிறாங்க. அங்கே பக்கம் அந்த பக்கம் திமுக நிற்கிறாங்க, அதிமுக நிற்கிறாங்க. அதிக அளவுக்கு எங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும். இது வந்து மக்கள் கூட்டணி, கண்டிப்பாக இது வெற்றி கூட்டணி, எழுச்சி உங்களுக்கே தெரியும். இது கண்டிப்பாக வருகின்ற 19ஆம் தேதி ஓட்டு கவுண்ட்டு எண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இந்த இதனால் வெற்றி எந்தளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களே வந்திருக்காங்க. இங்கே ஸோ வந்து இது வந்து உணவுப்பொருள் வருது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து காலை 6 மணிக்கே வண்டி அனுப்பிச்சு கிராமத்தில் வண்டி அனுப்பிச்சு கூட்டு வராங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியாது. காலை 6 மணிக்கு கூட்டு வராங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தொப்பி போட்டுப்பாங்க, ஒரே மாதிரி தொப்பி. எந்த கட்சியில் வந்து தொண்டர்கள் ஒரே மாதிரி கட்சி தொப்பி போடுவாங்களா? ஆனால் அதிமுகவுடைய இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி தொப்பி போட்டுப்பாங்க. காலை 6 மணிக்கு அவங்க கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, அந்த அம்மா போகிறது 3 மணிக்கு 4 மணிக்கு போவாங்க. அந்த அம்மா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி போட்டு ஸ்டேஜ் யாருமே கிடையாது, வேட்பாளர் கீழே உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் அவங்களாம் கட்சி தொண்டர் கிடையாது, எல்லாம் பொதுமக்கள் காசு கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது நடக்கும். நேற்று நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தேமுதிக சார்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். 3 மணிக்கெல்லாம் வந்து யாரும் வந்து ஓட்டு கேட்கக்கூடாது, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து வருகின்ற ஓட்டு போகிற அன்றைக்கி வந்து 5 மணி டைமை வந்து 8 மணிக்கு வந்து மாற்றி தரோன்னு கேட்டுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி இப்போ நாங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 11 மணி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். நாங்கள் எப்பவுமே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அதே மாதிரி மாலை 4 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு நாங்கள் பண்ணுவோம். வெயில் எப்பயும் நாங்கள் செய்ய மாட்டோம். தொண்டர்கள் நாங்கள் வந்து பாதிப்பு தர மாட்டோம். எப்பயுமே